பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி போன்ற துறைகளுக்கான ஒதுக்கீடுகள் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளுடன் ஒப்பிடும்போது திருத்தப்பட்ட வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ஏன் குறைந்துள்ளன என்பதாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஒப்பீடு தவறான அடிப்படையில் அமைந்துள்ளது. இடைக்கால நிதிநிலை அறிக்கை என்பது பதவி விலகியிருந்த அரசு தயாரித்த மதிப்பீடை அன்றி செலவிடப்பட்ட தொகை அல்ல. சரியான ஒப்பீடு என்பது கடந்த ஆண்டின் செலவினமே. சென்ற நிதியாண்டில் 2025-26 பள்ளி கல்வித்துறையின் உண்மையான செலவினம் 42,351 கோடி ரூபாய். ஆனால் இடைக்கால மதிப்பீடு 2026-27 48,531 கோடி ரூபாய். அதாவது உண்மை செலவை விட சுமார் 6,180 கோடி ரூபாய் மிகையானது. திருத்தப்பட்ட ஒதுக்கீடு 44,527 கோடி ரூபாய். உண்மை செலவு ஆக்சுவல்ஸ் ஆஃப் 25-26 விட 2,176 கோடி ரூபாய் அதிகம். எனவே இந்த ஒதுக்கீடு நிகழ்கால தேவைகளின் அடிப்படையிலும் கடந்த கால செலவு முறைகளின்படி அமைந்துள்ளது. மேலும் சென்ற நிதியாண்டில் 2025-26 உயர்கல்வித்துறையின் உண்மையான செலவினம் 7,454 கோடி ரூபாய். இடைக்கால மதிப்பீடு 2026-27 8,504 கோடி ரூபாய். அதாவது உண்மை செலவை விட சுமார் 1,050 கோடி ரூபாய் மிகையானது. திருத்தப்பட்ட ஒதுக்கீடு 2026-27 8,374 கோடி ரூபாய். உண்மை செலவை ஆக்சுவல்ஸ் ஆஃப் 25-26